வணக்கம், வெல்கம் டு டிக்ரி காஃபி. இன்றைக்கி நம்ம மெரைன் குக்கீஸ் அண்ட் மெரைன் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவனை 200 டிகிரி ஃபேரன்ஹைட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கிங் ட்ரேயில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்ல க்ளீனான பவுலில் 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்க போகிறோம். நம்ம எக் ஒயிட்ஸ் பிரிக்கும் போது கொஞ்சம் கூட அதோட எக் யோக் கலக்காமல் பார்த்துக்கலாம். கலந்துருச்சுன்னா நம்ம எக் ஒயிட்ஸ் நல்லா விப் பண்ண வராது. அடுத்ததாக க்ரீம் ஆஃப் டார்ட்டர் ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ரீம் ஆஃப் டார்ட்டர் இல்லாட்டி ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டும் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்ததாக 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பபிள் வந்து ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூனாக சுகர் ஆட் பண்ண ஆரம்பித்தோடனே ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் விப் பண்ணணும். இந்த ஸ்டிஃப் பீக் வரதுக்கு முன்னாடி சாஃப்ட் பீக்கும் ஃபர்ம் பீக்கும் வரதை நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிஃப் பீக் வந்த உடனே நம்ம விப் பண்ணுறதை நிறுத்திடலாம். அடுத்ததாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி மிக்சர் அளவுக்கு விப் பண்ணிக்கலாம். இந்த மெரைனை 2 ஹாஃபாக பிரித்து ஒரு ஹாஃபுக்கு மட்டும் ஒரு துளி பிங்க் ஜெல் ஃபுட் கலர் கொடுத்துருக்கேன். ஜெல் இல்லை பவுடர்ட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணோன்னா மெரைன் கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ஃபுட் கலரை மெரைனில் ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற நாசிலை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் வில்டனோட 2D நாசில் எடுத்திருக்கேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த 2 கலர் மெரைன்ஸையும் பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். மெரைன் பாப்ஸ் பண்ண லாலிபாப் ஸ்டிக்ஸ் வச்சு அதுக்கு மேலே பைப் பண்ணலாம். லாலிபாப் ஸ்டிக்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லை ஸ்கியூவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். பைப் பண்ண உடனே அவனில் வச்சிடலாம். இது ஒரு 90 மினிட்ஸ் பேக் ஆகும். 90 மினிட்ஸ் ஆனதும் அவனை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அவன் டோரை திறக்காமல் குக்கீஸ் அவனுக்குள்ளேயே மினிமம் 1 hour வரைக்கும் கூல் ஆகட்டும். குக்கீஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே நான் அவன்லேருந்து வெளியில் எடுத்திருக்கேன். இந்த மெரைன் குக்கீஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும், பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கும். Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.